அந்த காலை அனாதை இல்லத்தில் உணவும் இல்லை, பாலும் இல்லை, எதையும் வாங்க பணமும் இல்லை. குழந்தைகள் எல்லாம் காலியாக இருக்கும் தட்டுகளுடன் மேசையில் அமைதியாக உட்கார்ந்தனர். ஜார்ஜ் முல்லர் உள்ளே வந்தார். அவர் மெதுவாகச் சொன்னார், குழந்தைகளே, முதலில் தேவனை நன்றி கூறி பிரார்த்திப்போம். உணவு இல்லாத நிலையிலும் முல்லர் இப்படி பிரார்த்தித்தார், இயேசுவே, இன்று கொடுக்கப் போகும் உணவுக்கு நன்றி. பிரார்த்தனை முடிந்தவுடனே கதவை தட்டினர். கதவை திறந்தபோது ஒரு பேக்கரிகார் நின்றிருந்தார். அவன் சொன்னான், நேற்று இரவு தூங்க முடியவில்லை. உங்கள் குழந்தைகளுக்காக ரொட்டி சுட வேண்டும் என்று மனதில் வந்தது. 1, இதோ புதிய ரொட்டி. ரொட்டி உள்ளே கொண்டு வந்த உடனே மீண்டும் கதவு தட்டப்பட்டது. இப்போது பால்காரர், அவர் சொன்னார், என் பால் வண்டி உங்கள் இல்லத்தின் முன்பே பழுதாகிவிட்டது. பாலை காலி செய்ய வேண்டும், நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறிது நேரத்தில் குழந்தைகள் அனைவரும் ரொட்டியும் பாலும் சாப்பிட்டனர். அவர்கள் சிரிப்பு முழு அறையையும் நிரப்பியது. அன்று அவர்கள் கற்ற பாடம் ஒன்றே, தேவனை நம்பும் இடத்தில் தேவன் அதிசயமாக எல்லாம் பார்த்து கொள்வார்.